சி நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தந்திருக்கு. ஒருவேளை இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யாராவது இன்ஃப்ரிஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்ல யாராவது ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படின்னா, அதனால யூ சஃபர்ட் லாட்ஸ் ஆஃப் டேமேஜ். இப்போ உனக்கு என்ன ரெமடி இருக்கு? ஹே எவ்ரிவன், மை நேம் இஸ் பிரீத்தி அண்ட் வெல்கம் டு மை சேனல் பிரீத்திலா. இந்த வீடியோல 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த மேக்ஸிம நம்ம நிறைய கேட்டிருப்போம். யுபி ஜஸ்ட் இபி ரெமிடியம். இதுக்கான அர்த்தம் என்ன? உனக்கு ஒரு லீகல் ரைட் இருந்து அப்படின்னா அந்த லீகல் ரைட்டை யாராவது இன்ஃப்ரிஞ்ச் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா உனக்கு கண்டிப்பா லீகல் ரெமெடி உண்டு அப்படின்னு சொல்றதுதான் இந்த மேக்ஸிம். யுபி ஜஸ்ட் இபி ரெமிடியம். வேர் தேர் இஸ் a ரைட் தேர் இஸ் a ரெமெடி. இப்போ உன்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் இன்ஃப்ரிஞ்ச் ஆகிருக்குல்ல, உனக்கு என்ன ரெமெடிஸ் எல்லாம் இருக்கு? அந்த ரெமெடிஸை நீ எப்படி வாங்கிக்கலாம்? உனக்கு 5 கைண்ட்ஸ் ஆஃப் ரிட் மூலமா ரெமெடிஸ் இருக்கு. அந்த 5 கைண்ட்ஸ் ஆஃப் ரிட் என்ன அப்படின்னா, ரிட் ஆஃப் habeas corpus, prohibition, mandamus, certiorari, warranto. இந்த ரெமடிஸ நீ வாங்குற வழிதான் ஆர்டிகிள் 32. ரிட் அப்படின்னா ஒரு ஃபார்மல் ரிட்டர்ன் ஆர்டர், அவ்வளவுதான் அர்த்தம். ஆர்டிகிள் 32 என்ன சொல்லும் அப்படின்னா, ரெமடிஸ் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை திஸ் பார்ட். திஸ் பார்ட் அப்படின்னு என்ன சொல்றாங்க? பார்ட் 3 சொல்றாங்க. பார்ட் 3ல என்ன சொல்லும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லும். சோ உன்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் இன்ஃப்ரிஞ்ச் ஆச்சு அப்படின்னா த்ரூ ஆர்டிகிள் 32 யூ கேன் கிளைம் யுவர் ரெமடி. சோ ஆர்டிகிள் 32 மூலமா கோர்ட் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கலாம் இந்த நேச்சர் ஆஃப் இந்த 5 கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்ஸ். இந்த 5 கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்ஸ் பார்த்தோம் இல்ல, இந்த நேச்சர்ல கோர்ட் வந்து ஆர்டர் கொடுக்கலாம் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றது ஆர்டிகிள் 32. இப்போ ஆர்டிகிள் 32, 226 இது ரெண்டத்தை பத்தி நம்ம பார்க்கணும். ஆர்டிகிள் 32 பார்த்தோம்னா பார்ட் 3ல இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. பார்ட் 3ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. சோ ஆர்டிகிள் 32 பார்ட் 3ல இன்சர்ட் பண்ணது மூலமா உன்னுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் நீ வாங்குறதே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். அதாவது உன்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி நீ கேட்கிற ரெமடியே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். இப்போ ஆர்டிகிள் 32 பார்த்தோம் அப்படின்னா அது மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இன்ஃப்ரிஞ்ச் பண்ண விடாம பாத்துக்கிறதுனால ஆர்டிகிள் 32 என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, ப்ரொடெக்டர் அண்ட் கேரண்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் கூட இதை என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது ஆர்டிகிள் 32 வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்றாரு. ஹார்ட் இல்லாம சர்வைவே பண்ண முடியாது. அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகிள் 32 இல்லனா சர்வைவே ஆகாது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆர்டிகிள் 32 நம்ம ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு பார்த்தோம். ஆனா ஆர்டிகிள் 226 அது பார்ட் 3ல இன்சர்ட் பண்ணப்படல. அதனால இது நாட் a ஃபண்டமெண்டல் ரைட். ஆர்டிகிள் 32 writ jurisdiction of Supreme Court, whereas ஆர்டிகிள் 226 is the writ jurisdiction of High Court. அதாவது as per ஆர்டிகிள் 32 உன்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவில இருக்கிற ஹையஸ்ட் கோர்ட்டுக்கே நீ போகலாம் உன்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீ என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு. ஆனா நம்ம ஜுடிஷியரியில ஒரு ஹையரார்கி வச்சிருக்காங்க இல்ல, முதல்ல லோயர் கோர்ட்ஸ் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஹை கோர்ட், அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட். இதுதான் ஹையரார்கி. சோ இந்த ஹையரார்கி இல்லாம டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாமா? வெல், அப்படி போக கூடாது அப்படின்னு இந்த ஆர்டிகிள்ஸ் சொல்லல. ஆனா டைரக்டா சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஏன் ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணல, உனக்கு அங்க ரெமெடி கிடைக்கலையா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க பதில் சொல்ல ரெடியா இருக்கணும். ஜெனரலி ஒருவேளை நீங்க எடுத்துட்டு போற மேட்டர் ரொம்பவே சீரியஸ் அப்படின்னா, ஒருவேளை அது பப்ளிக் எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இல்ல அது நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம், அதனால நான் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸெப்ஷன் கேட்கலாம். இப்போ நம்ம ஸ்கோப் ஆஃப் ஆர்டிகிள் 32, 226 என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆர்டிகிள் 32 ஓட ஸ்கோப் அதிகமா இருக்குமா இல்ல ஆர்டிகிள் 226 ஓட ஸ்கோப் அதிகமா இருக்குமா? நீங்க நினைக்கலாம் ஆர்டிகிள் 32 ஓட ஸ்கோப் அதிகமா இருக்கும், ஏன்னா அது ரிட் ஜுரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இல்ல. பட் அது தப்பு. ஆர்டிகிள் 32 ஓட ஸ்கோப் ஆர்டிகிள் 226 விட ரொம்பவே கம்மி. ஆர்டிகிள் 32 கீழ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டுமே நீங்க கேட்கலாம். வெரல்ஸ் ஆர்டிகிள் 226 கீழ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட மத்த நேச்சர்ல இருக்கிற ஆர்டர்ஸையும் நீங்க கேட்கலாம். அதாவது ஆர்டிகிள் 226 கீழ எனி அதர் பர்பசஸ் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்ஃப்ரிஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஆர்டிகிள் 226 இன்வோக் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஃபார் எனி அதர் பர்பசஸ்க்கும் ஆர்டிகிள் 226 இன்வோக் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரியான ஸ்கோப் ஆர்டிகிள் 32 கீழ கிடையாது. ஆர்டிகிள் 32 கீழ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்ஃப்ரிஞ்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்க சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியும். அதாவது டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியும். இன்னொரு டிஃபரன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, ஒருவேளை உனக்கு வேற ஏதாவது ரெமடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட நீ டைரக்டா ஆர்டிகிள் 32 இன்வோக் பண்ணலாம். பட் வேற ஏதாவது லீகல் ரெமடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆர்டிகிள் 226 கீழே யூஸ் பண்ண முடியாது.
அதாவது ஆர்டிகல் 226 கீழே நீங்க ஹைகோர்ட்டுக்கு போனா கூட உனக்கு வேற ஏதாவது லீகல் ரெமடி இருக்கான்னு கேட்பாங்க. அப்படி லீகல் ரெமடி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஏன் அதை எடுத்துக்கல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணணும். சோ அல்டர்னேட்டிவ் லீகல் ரெமடி இருந்துச்சுன்னா கூட நீங்க ஆர்டிகல் 32 இன்வோக் பண்ணலாம். வெரல்ஸ் அல்டர்னேட்டிவ் லீகல் ரெமடி இருந்துச்சு அப்படின்னா அதை ஏன் நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னு பதில் சொல்லிட்டு தான் ஆர்டிகல் 226 கீழே நீங்க யூஸ் பண்ண முடியும். இப்போ 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் என்னதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ். ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் பத்தி நீட்ஸ் நோ ஸ்பெஷல் மென்ஷன். நம்ம எல்லாத்துக்குமே ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம லைஃப்ல கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். ஈவன் இஃப் யூ ஆர் நாட் எ லா ஸ்டூடெண்ட், ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது ரொம்பவே பாப்புலரான ஒரு ரிட் தான். சோ இத பத்தி பார்க்கலாம். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது ஒரு லாட்டின் டேர்ம். இதோடைய லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னா டு ப்ரொடியூஸ் த பாடி இல்லனா டு ஹேவ் த பாடி. இந்த ரிட்ட அன்லாஃபுல் டிடென்ஷன்லயோ இல்லனா இம்ப்ரிசன்மெண்ட்லயோ இருக்கிற ஒரு பர்சனை ரிலீஸ் பண்ண சொல்லி கேக்குறதா இந்த ரிட். ஒன்ஸ் இந்த ரிட் இஷ்யூ பண்ணியாச்சு அப்படின்னா within 24 hours of issuing this writ அந்த டிடெயின் பண்ணப்பட்ட பர்சன் அந்த கோர்ட்ல ஒப்படைக்கப்படணும். அதாவது எந்த கோர்ட்ல அந்த ரிட்டை இஷ்யூ பண்ணிருக்காங்களோ அந்த கோர்ட்ல அந்த பர்சனை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த டிடென்ஷன் கண்டிப்பா இல்லீகல் ஆயிரும். ஒருவேளை அவரை ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா கோர்ட் வந்து இவரை ஏன் டிடெயின் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை கேட்கும். ஒருவேளை அந்த ரீசன் லீகலா இருந்துச்சு, வேலிடா இருந்துச்சு அப்படின்னா அவருடைய டிடென்ஷன் கண்டினியூ ஆகும். ஒருவேளை அந்த ரீசன் இல்லீகலா இருந்துச்சு, ப்ராப்பர் ரீசனா இல்ல அப்படின்னு சொன்னா அவரை இம்மீடியட்டா ரிலீஸ் பண்ண சொல்லிருவாங்க. சோ ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்டிப்பா அவருடைய டிடென்ஷன் அன்லாஃபுல்லா இருக்கணும். அன்லாஃபுல்லா இருந்துச்சுன்னா மட்டுமே அவர் ரிலீஸ் பண்ணப்படுவார். எந்த லா கீழே அவரை டிடெயின் பண்ணிருக்காங்களோ அந்த லா வேலிட் லாவா இருக்கணும். அந்த லாவை அன்கான்ஸ்டிடியூஷனல் இல்லனா அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு சொல்லி கோர்ட் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்க கூடாது. அந்த லா வேலிடா இருந்திருக்கணும். அண்ட் அந்த வேலிடான லால கொடுக்கப்பட்ட ப்ரொசீஜர் மூலமா இல்ல அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அவரை டிடெயின் பண்ணிருந்திருக்கணும். அப்படி பண்ணப்படல அப்படின்னா அவருடைய டிடென்ஷனை இல்லீகல் அப்படின்னு கோர்ட் சொல்லலாம். கனு சன்யால் வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் டார்ஜிலிங். இந்த கேஸ்ல கோர்ட் சொல்றாங்க அந்த டிடென்யூ இருக்காங்கல்ல அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாமலே அவருடைய டிடென்ஷன் வேலிடா இன்வேலிடா அப்படின்னு கோர்ட் எக்ஸாமின் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. டிடென்யூ அப்படின்னா எந்த பர்சனை டிடெயின் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்கள டிடென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. DETENUE டிடென்யூ. சோ அந்த டிடென்யூவை இன் பர்சனா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமே அவருடைய டிடென்ஷனுக்கான ரீசனை கோர்ட் எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அவரை டைரக்டா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாமலேயே அவருடைய டிடென்ஷன் பண்ண ரீசன் சரியா சரி இல்லையா அப்படின்னு கோர்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவருடைய பாடிய டைரக்டா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது எசென்ஷியல் ஃபீச்சர் ஆஃப் திஸ் ரிட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிட்டோடைய அர்த்தமே டு ப்ரொடியூஸ் எ பாடி. ஆனா ப்ரொடியூஸ் அ பாடி அப்படின்றது எசென்ஷியல் ஃபீச்சர் ஆஃப் த ரிட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அவருடைய பாடியை டைரக்டா ப்ரொடியூஸ் பண்ணாமலேயே கோர்ட் கேன் எக்ஸாமின் இன்டு தி லீகலிட்டி ஆஃப் இட்ஸ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கேஸ் நீலாவதி பெஹ்ரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. இந்த கேஸ்ல பெட்டிஷனருடைய சன்னை வந்து ஒரு லீகல் இன்வெஸ்டிகேஷனுக்காண்டி போலீஸ் கூட்டிட்டு போயிருப்பாங்க. பட் அவர் வீட்டுக்கு திரும்பியே வந்திருக்க மாட்டார். அவர் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்னு அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கவே செய்யாது. அவங்க அம்மா தான் இந்த பெட்டிஷனர் நீலாவதி பெஹ்ரா. சோ ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவர் போலீஸ் கஸ்டடியிலேயே இறந்து போயிருக்காரு அப்படின்னு. அவருடைய பாடிய அடுத்த நாள் ரயில்வே ட்ராக் பக்கத்துல கைப்பற்றாங்க. இதனால கோர்ட் இந்த அம்மாவுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வைக்கிறாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா யாருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆயிருக்கோ அவங்க தானே ரெமெடி கேட்டு ஃபைல் பண்ண முடியும். ஆனா இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த பையனுக்காக அவருடைய அம்மா வந்து ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க. சோ இதுல ட்ரெடிஷனல் கான்செப்ட் ஆஃப் லோக்கஸ் ஸ்டாண்டை ரிலாக்ஸ் ஆகிருக்கு. லோக்கஸ் ஸ்டாண்டை அப்படின்னு சொல்லும் போது யாருக்கு இந்த கேஸ்ல பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் இந்த ரிட்ஸ் எல்லாத்தையும் ஃபைல் பண்ண முடியும். ஆனா இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்டது ஒருத்தரா இருந்தா கூட இன்னொருத்தர் இந்த ரிட்டை ஃபைல் பண்றாங்க. ஹவவர் இது அவங்களுடைய அம்மா. கண்டிப்பா அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா அந்த அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். சோ அதனால அவங்க இந்த ரிட்டை ஃபைல் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா டோட்டல் ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா கூட அவங்க ரிட் ஃபைல் பண்ண முடியுமா இன்னொருத்தங்களுக்காக? எந்த பிளட் ரிலேஷனும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர் இந்த மாதிரி ரிட்ஸை ஃபைல் பண்ண முடியுமா? அந்த क्वेश्चनக்கு இந்த கேஸ் ஆன்சர் பண்ணுது. ருடால்ஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த கேஸ் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இந்த கேஸ்ல என்ன நடக்கு அப்படின்னா கைதிகளை வந்து சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதாவது கன்விக்ஷன் கொடுத்து அவங்க கோர்ட்ல அந்த டேர்ம் எல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டேர்ம் சர்வ் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? அவங்கள ரிலீஸ் பண்ணணும். ஆனா இப்படி ரிலீஸ் பண்ணாம நிறைய ஆட்களை ஜெயில இன்னுமே வச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண சொல்லி போட்டதுதான் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்டவர் அவருடைய கன்விக்ஷன் பீரியடையும் தாண்டி 14 இயர்ஸ் அதிகமா ஜெயிலுக்குள்ளேயே இருந்திருப்பாரு.
அதனால கோர்ட் அந்த பர்சனை இமீடியட்டா ரிலீஸ் பண்ண சொல்லி அவருக்கு காம்பன்சேஷனும் கொடுக்கறாங்க. அடுத்த ரிட் ஆஃப் மேண்டமஸ். இதுக்கான அர்த்தம் வி கமாண்ட். இந்த ரிட்டை யூஸ் பண்ணி ஒரு பப்ளிக் அத்தாரிட்டிய அவருடைய பப்ளிக் டியூட்டிய செய்ய வைக்கலாம். ஒருவேளை அவர் சட்டம் கொடுத்த ரைட்ஸை தாண்டி அதிகமா யூஸ் பண்றாரு அப்படின்னா அதை செய்ய விடாம, அந்த ஆக்ட செய்ய விடாம தடுக்கவும் செய்யலாம் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் மூலமா. ஆனா இதுக்கான கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டா மட்டுமே இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் இஷ்யூ பண்ண முடியும். சோ யார நம்ம கமாண்ட் பண்ணி ஒரு வேலையை செய்ய சொல்றோமோ அவர் ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியா இருக்கணும். ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவலாவோ ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனாவோ இருக்கக்கூடாது. அவர் ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியா இருக்கணும். அண்ட் அவர் ஒரு பப்ளிக் ஆபீஸ்ல தான் ஹோல்ட் பண்ணி இருக்கணும். செகண்ட்லி, அவர் எந்த வேலையை செய்ய சொல்றோமோ அந்த வேலை ஒரு பப்ளிக் டியூட்டியா தான் இருக்கணும். இல்லனா ஒரு ஸ்டாட்யூட்டரி டியூட்டியா இருக்கணும். அதாவது சட்டம் அவங்களுக்கு இந்த வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். அந்த வேலையை தான் செய்ய சொல்லி அவரை கமெண்ட் பண்ண முடியும். அந்த டியூட்டி ஒருவேளை பர்சனல் டியூட்டி இல்லனா மாரல் டியூட்டியா இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாத்தையும் அவரை செய்ய சொல்லி கமெண்ட் பண்ண முடியாது. தேர்ட்லி, அவருக்கு கொடுக்கப்பட்ட பவர்ஸை தாண்டி அதிகமா அவரை ஆக்ட் பண்ண வைக்க முடியாது. அவரை இல்லீகலான வேலையையும் செய்ய வைக்க முடியாது இந்த ரிட் மூலமா. அப்புறம் ஏதாவது கான்ட்ராக்ட் மூலமா அவருக்கு ஒரு டியூட்டி இருக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னா அதையும் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் மூலமா கேட்க முடியாது. கான்ட்ராக்ட்ல இருக்கிற டியூட்டியை செய்ய வைக்கணும் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் கான்செப்ட், அது ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ், அது வேற கான்செப்ட் கீழே தான் வரும். சோ ரிட் ஆஃப் மேண்டமஸ் கீழே அதை கேட்க முடியாது. அண்ட் அவரை எந்த வேலையை செய்ய சொல்றோமோ அந்த வேலை அவருடைய டிஸ்கிரிஷனரி பவர் கீழே இருக்கக்கூடாது. அது ஒரு மேண்டேட்டரி டியூட்டியா தான் இருக்கணும். ஒருவேளை சட்டம் சொல்லிருக்கு இந்த பவர் அவருக்கு இருக்கு அண்ட் இது மூலமா அவர் அந்த வேலையை செய்யவும் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரிட் ஆஃப் மேண்டமஸ் மூலமா அவரை கமாண்ட் பண்ணி அந்த ஆக்ட செய்ய வைக்க முடியாது. அது ஒரு மேண்டேட்டரி டியூட்டியா தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லைசன்சிங் அத்தாரிட்டியை எடுத்துக்கலாம். நீங்க ப்ராப்பரா டிரைவிங் எல்லாம் பண்ணி காமிச்சிட்டீங்க, ஆனா அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு அவங்க லைசன்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க லைசன்ஸ் இஷ்யூ பண்ண சொல்லி ரிட் ஆஃப் மேண்டமஸ் கேட்கலாம். பட் நீங்க ப்ராப்பரா டிரைவிங்கே பண்ணல அப்படின்னு சொன்னா ரிட் ஆஃப் மேண்டமஸ் மூலமா உங்களுக்கு லைசன்ஸை இஷ்யூ பண்ண சொல்லி கேட்க முடியாது. அண்ட் உங்களுடைய டிரைவிங்க அவர் தான் நேரடியா பார்த்தாரு அப்படின்னு சொல்லும் போது சோ அவர் தான் கன்வின்ஸ் ஆகணும் நீங்க ப்ராப்பரா டிரைவிங் பண்ணீங்க இல்ல ப்ராப்பரா டிரைவிங் பண்ணல, உங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்க முடியாது அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் அவருக்கே உண்டு. சோ லா அவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கு, இந்த வேலையை நீங்க செய்யலாம் செய்யாமையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் மூலமா அவரை கமெண்ட் பண்றது இட்ஸ் பிரிட்டி ஹார்ட். ஸ்டேட் ஆஃப் எம்பி வெர்சஸ் மாதவரா. இந்த கேஸ்ல சொல்றாங்க ஒருவேளை அந்த டியூட்டி டிஸ்கிரிஷனரி டியூட்டியா இருந்துச்சு அப்படின்னா ரிட் ஆஃப் மேண்டமஸ் இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாம்பே முனிசிபாலிட்டி வெர்சஸ் அட்வான்ஸ் பில்டர்ஸ். இந்த கேஸ்ல பாம்பே முனிசிபாலிட்டி ஒரு டவுன் பிளானிங் ஸ்கீமை ப்ரிப்பேர் பண்றாங்க. அண்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஸ்டேட் கிட்டையும் சப்மிட் பண்ணிடுறாங்க. பட் அவங்க இதுக்கு அப்ரூவல் கொடுக்காம ரொம்ப நாளா இழுத்துட்டே இருக்காங்க. சோ பாம்பே முனிசிபாலிட்டி அவங்களுடைய வேலையை செய்ய சொல்லி இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஃபைல் பண்றாங்க அண்ட் கோர்ட் கூட அதை கிராண்ட் பண்றாங்க. இப்போ அடுத்த ரிட் பார்க்கலாம், ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன். ப்ராஹிபிஷன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும்ல, டு பிரிவென்ட் சம்ஒன் ஃப்ரம் டூயிங் an act. இது ரொம்ப பாப்புலரா ஸ்டே ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டே ஆர்டர் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்ல. இந்த ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன் மூலமா ஹைகோர்ட் இல்லனா சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய லோயர் கோர்ட்ஸுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் மூலமா அவங்க ஒரு ப்ரொசீடிங்ஸை கண்டினியூ பண்ணாம அந்த ப்ரொசீடிங் அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். இந்த இடத்துல லோயர் கோர்ட் அப்படின்னு சொல்லும் போது அது கோர்ட் இல்லனா ஒரு ட்ரிபியூனலா தான் இருக்கணும். அதாவது அது ஒரு ஜுடிஷியல் இல்லனா குவாஷி ஜுடிஷியல் பாடியா தான் இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இல்லனா லெஜிஸ்லேட்டிவ் பாடியா இருக்கக்கூடாது. அதாவது ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன் மூலமா லோயர் கோர்ட்ஸுக்கு அதாவது கோர்ட்ஸுக்கு இல்லனா ட்ரிபியூனல்ஸ்க்கு ஹைகோர்ட் இல்லனா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடலாம் டு ஸ்டாப் த ப்ரொசீடிங்ஸ் ரைட் அவே. சோ போன ரிட் மாதிரி ரிட் ஆஃப் மேண்டமஸ் மாதிரி ஒரு பப்ளிக் அத்தாரிட்டிக்கு இந்த ரிட் யூஸ் பண்ண முடியாது. என்ன மாதிரி கிரவுண்ட்ஸ்ல இந்த ரிட்டை இஷ்யூ பண்ணுவாங்க? முதல்ல எக்ஸஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், அந்த லோயர் கோர்ட் எக்ஸஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸசைஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இல்லனா ஆப்சன்ஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாம அவங்க அந்த பவரை யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அண்ட் தேர்ட்லி அவங்க என்ன லா ஃபாலோ பண்றாங்களோ அந்த லாவே அல்ட்ரா வைரஸ் இல்லனா அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு அப்படின்னா, ஃபோர்த்லி வயலேஷன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபல்ஸ் அவங்க வயலேட் பண்ணும்போது ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன் இஷ்யூ பண்ணி அவங்கள இமீடியட்டா ஸ்டாப் பண்ண வைக்கலாம். இந்த ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன் கூடவே நம்ம ரிட் ஆஃப் சர்டியோரரிய சேர்த்து தான் பார்க்கணும். சோ இப்போ ரிட் ஆஃப் சர்டியோரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணுவோம். நம்ம ரிட் ஆஃப் சர்டியோரி அப்படின்றதுக்கு அர்த்தம் டு பி சர்டிஃபைடு. இந்த ரிட் ஆஃப் சர்டியோரி மூலமா ஹைகோர்ட் இல்லனா சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய லோயர் கோர்ட்ஸுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு கேஸ்ல ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஜட்மெண்ட்டை ஃபர்தரா எக்ஸிக்யூட் பண்ணாம அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லி வைக்கிறது தான் இந்த ரிட் ஆஃப் சர்டியோரி.
சோ இந்த இடத்துலயும் லோவர் கோர்ட் அப்படின்னா போன ரிட்ல பார்த்த மாதிரியே தான் லோவர் கோர்ட் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு கோர்ட் இல்லைன்னா ட்ரிபியூனலா தான் இருக்கணும். தட் இஸ் ஜுடிஷியல் இல்லைன்னா குவாசி ஜுடிஷியல் பாடியா தான் இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இல்லைன்னா லெஜிஸ்லேட்டிவ் பாடியா இருக்கக்கூடாது. இதுக்கான கிரவுண்ட்ஸும் போன ரிட்குள்ள கிரவுண்ட்ஸ் மாதிரியே தான் ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸஸாவோ ஆப்சென்டாவோ யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளை பண்ணல அப்படின்னா எரர் ஆஃப் லா இருக்கணும். எரர் ஆஃப் லா பார்த்த உடனே அந்த கேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா ரிட் ஆஃப் certiorari இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனா அது எரர் ஆஃப் லாவா தான் இருக்கணும். எரர் ஆஃப் ஃபேக்ட் இருக்கக்கூடாது. எரர் ஆஃப் ஃபேக்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிட்டை இஷ்யூ பண்ண முடியாது. அததான் இந்த கேஸ்ல சொல்றாங்க. ஹரி விஷ்ணு வெர்சஸ் அகமத் இஷாக் அந்த கேஸ்ல எரர் ஆஃப் லா இருந்தா மட்டுமே ரிட் ஆஃப் certiorari இஷ்யூ பண்ண முடியும். எரர் ஆஃப் ஃபேக்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிட் இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் கோர்ட் வந்து ரிட் ஆஃப் certiorari இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த லோயர் கோர்ட்டோடைய ஜட்மெண்ட் வந்து அப்படியே குவாஷ் பண்ணப்படும். அந்த ஜட்மெண்ட் வில் பிகம் null and void. அந்த ஜட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ண முடியாது. அந்த ஜட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ரிட் ஆஃப் certiorari இஷ்யூ பண்றது மூலமா சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னா ஹை கோர்ட் அந்த லோயர் கோர்ட்ல இருந்து இந்த கேஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவங்க வாங்கிக்கலாம். சோ இந்த ரெண்டு ரிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். சோ இது ஒரு கிரிமினல் இல்லைன்னா சிவில் ப்ரொசீடிங் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இந்த இடத்துலதான் பிகின் ஆகுது அண்ட் இந்த இடத்துல எண்ட் ஆகுது. இந்த இடத்துல பிகின் ஆகி இந்த எண்ட் ஆகுற இடத்துல ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் நடுவுல இருக்கிறதெல்லாம் ஒரு ஸ்டேஜஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு ஸ்டேஜஸ் தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் எண்டிங் வருது. எண்டிங்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ரிட் ஆஃப் prohibition அதாவது இந்த ஸ்டே ஆர்டர் எப்ப இஷ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த ஸ்டேஜஸ்லயும் ரிட் ஆஃப் prohibition இஷ்யூ பண்ணிக்கலாம். அதாவது ரிட் ஆஃப் prohibition கேட்டு கேஸ் போடலாம். பட் ஒன்ஸ் ஜட்மெண்ட் டிக்ளேர் பண்ணியாச்சு, ஒன்ஸ் ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா prohibition கேட்க முடியாது. ரிட் ஆஃப் certiorariக்கு தான் போக முடியும். ரிட் ஆஃப் certiorari யூஸ் பண்றது மூலமா அந்த ஜட்மெண்ட்டை குவாஷ் பண்ணிடலாம். சோ இந்த ரெண்டு ரிட்டையும் நம்ம இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். prohibition அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ப்ரோஹிபிட் பண்றது, பிரிவென்ட் பண்றது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இல்ல certiorari எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா சி இருக்குல்ல certiorari. சோ சிய வந்து நம்ம கொரோனா கூட லிங்க் பண்ணிக்கலாம். கொரோனா அப்படின்ற டிசீஸ் முதல்ல நம்ம வராம ப்ரோஹிபிட் பண்ணணும், பிரிவென்ட் பண்ணணும். பட் ஒன்ஸ் வந்துட்டு அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? அந்த வைரஸை வாஷ் பண்ணணும், அந்த வைரஸை கில் பண்ணணும். முதல்ல அந்த ஜட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணாம பாத்துக்கணும். பாத்துக்கிறதுக்கு ப்ரோஹிபிஷன். பட் அந்த ஜட்மெண்ட் டிக்ளேர் ஆகிட்டு அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம certiorariக்கு தான் போக முடியும். அந்த வைரஸை குவாஷ் தான் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்ட ஜட்மெண்ட்டை ஸ்குவாஷ் தான் பண்ண முடியும். அந்த வைரஸை ஸ்குவாஷ் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்க கியூர் ஆகிட்டீங்க. சோ ரிட் ஆஃப் prohibition மூலமா அந்த ஜட்மெண்ட் டிக்ளேர் பண்ணாம பாத்துக்கலாம். பட் அந்த ஜட்மெண்ட் டிக்ளேர் ஆகிட்டு அப்படின்னு சொன்னா அதை ஸ்குவாஷ் பண்றதுதான் நம்மளுக்கு ரெமெடி. அதுக்கு நம்ம போக வேண்டியது ரிட் ஆஃப் certiorari. சோ ரிட் ஆஃப் certiorari இஷ்யூ பண்றது மூலமா அந்த ஜட்மெண்ட்டை ஸ்குவாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அது null and void ஆகிரும். அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அதை எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியாது. அதனாலதான் ரிட் ஆஃப் certiorari என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரிட் வந்து ஒரு கரெக்டிவ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, பட் அந்த ஜட்மெண்ட் நடந்துட்டு. சோ இந்த இடத்துல நம்ம ரெமெடி அப்படின்னு என்ன தேட முடியும் அப்படின்னா அதை கியூர் தான் பண்ணணும், அதை கரெக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் ரிட் ஆஃப் certiorari நம்ம யூஸ் பண்றோம். சோ ரிட் ஆஃப் certiorari அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஜட்மெண்ட் டிக்ளேர் பண்ணியாச்சு. சோ குவாஷ், கியூர் இதுதான் ஞாபகம் வரணும். சோ லாஸ்ட் ரிட் வந்துட்டோம், ரிட் ஆஃப் warranto. இதோடைய லிட்ரல் மீனிங் பை வாட் அத்தாரிட்டி. இந்த ரிட் இஷ்யூ பண்றது மூலமா ஒரு பப்ளிக் ஆபீஸ்ல ஒரு பப்ளிக் அத்தாரிட்டிய நீங்க எந்த அத்தாரிட்டி மூலமா இந்த ஆபீஸ்ல இருக்கீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணலாம். அதாவது இந்த பப்ளிக் ஆபீஸ்ல இந்த டெசிக்னேஷன்ல நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு யார் இந்த அத்தாரிட்டி கொடுத்தா அப்படின்னு ஒருத்தர இந்த ரிட் இஷ்யூ பண்றது மூலமா கொஸ்டின் பண்ணலாம். பட் அந்த பப்ளிக் ஆபீஸ் ஒரு ஸ்டாட்யூட்டாலேயோ இல்லைன்னா கான்ஸ்டிடியூஷனாலேயோ கிரியேட் பண்ணப்பட்டதா இருக்கணும். சோ ஒரு சட்டத்தால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆபீஸா இருக்கணும், இல்ல கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பப்ளிக் ஆபீஸா அது இருக்கணும். அந்த பப்ளிக் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு தட்டை தான் நம்ம இந்த ரிட்டை இஷ்யூ பண்ண முடியும். இது பிரைவேட் ஆர்கனைசேஷன்லயோ இல்ல பிரைவேட் ஃபர்ம்லயோ இல்ல பிரைவேட் கம்பெனிலயோ ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி கிட்ட நம்ம இந்த ரிட்டை இஷ்யூ பண்ணி கேட்க முடியாது. ஒன்ஸ் இந்த ரிட் இஷ்யூ பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா அந்த பப்ளிக் அத்தாரிட்டி இல்லைன்னா அந்த பப்ளிக் ஆபீஸ்ல இருக்காங்க இல்ல அந்த பர்சன் வந்து எந்த அத்தாரிட்டி கீழே நான் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு காட்டணும். ஒருவேளை அவரால் ப்ராப்பரான ரீசன் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா இமீடியட்லி அவருடைய சர்வீஸ்ல இருந்து அவர் போயிருவாரு. அந்த பிளேஸ் அவர் எந்த பிளேஸ்ல இருந்தாரோ அந்த பிளேஸ் வந்து வில் பி டிக்ளேர்ட் வேக்கண்ட். அவர் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அவருடைய அந்த டெசிக்னேஷன் அந்த ஆபீஸ்ல அவர் ஒரு கேட்டகரியில இருந்திருப்பாரு இல்ல அந்த இடம் வந்து இமீடியட்டா வேக்கண்டா இருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்படும். ஒருவேளை அவர் வந்து ப்ராப்பர் வாரண்ட் மூலமா தான் அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் அந்த இடத்த அப்படியே கண்டினியூ பண்ணலாம்.
இந்த ரிட்டை யார் வேணாலும் இஷ்யூ பண்ண சொல்லி கேட்கலாம். அந்த பர்டிகுலர் கேஸ்க்கு இன்ட்ரெஸ்டான பர்சனோ இல்லைன்னா அந்த பர்டிகுலர் விஷயத்தால அஃபெக்ட் பண்ணப்பட்ட பர்சனோ மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு கிடையாது. யாரு வேணாலும் இந்த மாதிரி அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணலாம். So that's it for this video guys. I hope you like this video. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா do subscribe to my channel. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். Bye.